ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 8.4ல் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெக்டார் ப்ராடக்ட்டு கிராஸ் ப்ராடக்ட். ஓகேங்களா, வெக்டார் ப்ராடக்ட் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். லாஸ்ட் எக்ஸசைஸில் நான் சொன்னேன் ஸ்கேலர் ப்ராடக்ட்டு, அதுக்கு வேறு நேம் என்னென்னா டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இப்போ வெக்டார் ப்ராடக்ட்டில் நமக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நமக்கு ப்ராடக்டை இதை வந்து மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ யூஸ் பண்ணி போடுவோம். ஓகேங்களா, அதே மாதிரி இதுலேயும் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. இந்த இடத்துல ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு வெக்டார் ப்ராடக்ட் யூஸிங் வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஃபார்முலா வந்து sin theta is equal to a cross b divided by modulus of a into modulus of b அப்படிங்கிற மாதிரி வரும் ஃபார்முலா. ஓகேங்களா, வெக்டார் ப்ராடக்ட் அப்படிங்கிறப்போ நமக்கு sin thetaவை யூஸ் பண்ணி போடுவோம். ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படிங்கிறப்போ cos thetaவை யூஸ் பண்ணி ஆங்கிள் கண்டுபிடிப்போம். ஓகேவாக்கண்ணே, பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் பாருங்கள் மாடுலஸ் ஆஃப் a cross b. இப்போ மாடுலஸ் அப்படின்னாவே நமக்கு என்ன அர்த்தம்னா மேக்னிடியூடு கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். எதுக்கு? a cross bக்கு மேக்னிடியூடு கேட்டிருக்காங்க. இப்போ a வெக்டார் b வெக்டார் கிவனில் இருக்குக்கண்ணே, a cross b கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் கண்ணு ஃபார்முலா. அதாவது ஃபஸ்ட்டு ijk போட்டுறணும். ijk போட்டு a cross bங்கிறப்போ ஃபர்ஸ்ட் வெக்டர் என்ன இருக்குது? a வெக்டார். அப்போ அந்த a வெக்டாரில் இருக்கக்கூடிய ijkவோட கோஎஃபிஷியன்ஸ் தான் இங்கே நம்ம ரைட் பண்ணணும். இப்போ இதில் ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்ன 3, ஜேவோட கோஎஃபிஷியன்ட் என்ன 4, k இல்லாதனால 0. ஓகேங்களா, அடுத்து பி வெக்டார் எடுத்துக்கிறோம். பி வெக்டார் என்ன இருக்குது? இதோட 1 1 1 அதான் போட்டிருக்கோம். இது நமக்கு உங்களுக்கு தெரியும் மேட்ரிக்ஸில் எப்படி டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு. இப்போ ஐ வெக்டார் இன்ட்டு இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுட்டோம் அப்படின்னா டவுன்வர்டு மைனஸ் அப்வர்டு. ஸோ 4 மைனஸ் 0. ஓகேங்களா, அடுத்து இந்த பிளேஸ்க்குரிய சைன் வந்து மைனஸ். ஸோ மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுட்டிங்க அப்படின்னா 3 × 1 3, இது வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆயிரும். அடுத்து கே வெக்டார் அப்படிங்கிறப்ப இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டிங்கன்னா டவுன்வர்டு 3 மைனஸ் அப்வர்டுங்கிறப்ப -4. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 4 - 0 4. ஸோ 4i வெக்டார், இது வந்து 3 தான் இருக்கும். -3j வெக்டார், 3 - 4 -1 கிடைக்கும். ஸோ -k வெக்டார். ஓகேங்களா, இதுதான் a cross b வெக்டார் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா, இப்போ இதில் நமக்கு மாடுலஸ் கேட்டிருக்கனால மாடுலஸ் உங்களுக்கு தெரியும் எதுக்கு கேட்டிருக்காங்க? a cross bக்கு. அப்போ மாடுலஸ் அப்படின்னாவே நமக்கு என்ன அர்த்தம்? இதில் இருக்கக்கூடிய ijkவை ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கணும். ஸோ 4 ஸ்கொயர் பண்ணால் 16, -3 ஸ்கொயர் பண்ணால் 9, -1 ஸ்கொயர் பண்ணால் 1. ஸோ நமக்கு ரூட் எடுக்கிறப்போ 16 + 9 + 1ங்கிறப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 26. ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் a வெக்டார் கொடுத்துருக்காங்க, b வெக்டார் கொடுத்துருக்காங்க. வெரிஃபை a வெக்டார் அண்ட் a cross b ஆர் பர்பண்டிகுலர். நான் லாஸ்ட் எக்ஸசைஸ்லேயே சொன்னேன் எந்த ரெண்டு வெக்டார் பர்பண்டிகுலராக இருக்கணும்னு கேட்டிருக்காங்களோ அந்த ரெண்டு வெக்டாருக்கும் டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா அதோட வேல்யூ 0ன்னு கிடைச்சதுன்னா அந்த 2 வெக்டார்ஸும் பர்பண்டிகுலர். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு a வெக்டாருக்கும் a cross bக்கும் கேட்டிருக்காங்க, அடுத்து b வெக்டாருக்கும் a cross bக்கும் கேட்டிருக்காங்க. இப்போ a வெக்டாரும் b வெக்டாரும் கிவனில் இருக்குது, பட் a cross b இல்லாதனால ஃபஸ்ட்டு a cross b என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போ a cross b இப்போ தான் போடலான்னு சொல்லியிருக்கேன். ijk எழுதிட்டு a வெக்டாரோட வேல்யூ -3 4 -7, b வெக்டார் அப்படிங்கிறது 6 2 -3. ஓகேங்களா, சரி இப்போ இதில் கண்டுபிடிக்கிறப்போ i வெக்டார் எழுதிட்டு டவுன்வர்டுங்கிறப்போ -12 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், அதான் 14. அடுத்து -j வெக்டாருங்கிறப்போ டவுன்வர்டுங்கிறப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அடுத்து மைனஸ் ஆஃப் அப்படிங்கிறப்போ இது மைனஸில் இருக்கனால ப்ளஸ் கிடச்சிருது. அடுத்து கே வெக்டார் டவுன்வர்டு -6, இது மைனஸ் அப்வர்டுங்கிறப்போ -24. ஸோ இது ரெண்டும் நமக்கு டிஃப்ரெண்ட் சைன். ஸோ 2 கிடைக்கும். 2i வெக்டார், இது ரெண்டும் சேம் சைன். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 51. ஸோ -51 ஜே வெக்டார், இது ரெண்டும் சேம் சைன். ஆட் பண்ணிங்கன்னா -30. ஸோ -30 கே வெக்டார். ஸோ a வெக்டார் கிராஸ் b வெக்டார் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இது ரெண்டுக்கும் பர்பண்டிகுலரான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். a வெக்டார் டாட் a cross b. ஓகேங்களா, a வெக்டாரோட வேல்யூ எழுதிட்டேன், டாட் a cross bயோட வேல்யூ எழுதிட்டேன். டாட் ப்ராடக்ட்னா உங்களுக்கு தெரியும் ஐயோட மட்டும்தான் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ண முடியும். இப்போ -3 × 2ங்கிறப்போ -6, 4 × -51 நான் மல்டிப்ளை பண்ணால் -204, அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 3 சார் 210. ஸோ இது ரெண்டும் நமக்கு ஆட் பண்ணால் -210, இது +210. ஸோ 0 கிடைச்சிட்டனால a வெக்டார் அண்டு a cross b வந்து பர்பண்டிகுலர். அதே மாதிரி b வெக்டாரும் a cross b போடுறப்போ ஃபஸ்ட்டு b வெக்டார் எழுதிக்கிறோம் டாட் a cross b. ஸோ இதையும் நீங்கள் டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 கிடைக்குது. ஸோ இதுவும் நமக்கு பர்பண்டிகுலர். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த வெக்டார்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் 6. இது எல்லாமே ஃபார்முலா இருக்குதுன்னு நான் ஃபார்முலா பக்கத்தில் கண்டிஷன்ஸ் எழுதியிருக்கேன். உங்களுக்கு புக்கு வந்தோன்னே நான் கிளாஸில் வந்து மார்க் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா, ஃபைண்ட் த வெக்டார்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் 6. மேக்னிடியூட் 6ன்னு கொடுத்துருக்காங்க. மேக்னிடியூட் மீன்ஸ் நமக்கு ஃபார்முலாவில் வந்து லாம்டா அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, விச் ஆர் பர்பண்டிகுலர் டு போத் வெக்டார்ஸ். இதுதான் நீங்கள் பார்க்கணும். பர்பண்டிகுலர் டு போத் வெக்டார்ஸ் அப்படின்னு இருந்தாவே ஃபார்முலா என்னன்னா +or - n cap is equal to
ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாருங்கிறது தான் ஃபார்முலா. அந்த பாருங்க இந்த இடத்துல நான் எழுதியிருப்பேன். ஓகேங்களா, மேக்னிடியூடு கொடுத்துருக்கனால மேக்னிடியூடு கொடுத்துருந்தாங்கன்னா லாம்டான்னு அர்த்தம், லாம்டாவால் மல்டிப்ளை பண்ணிக்கணும்னு அர்த்தம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஏ வெக்டார் பி வெக்டார் ஃபார்முலாவுக்கு என்ன வேணும், ஏ கிராஸ் பி வேணும். ஸோ ஏ கிராஸ் பி நான் கண்டுபிடிச்சிருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், ஏ கிராஸ் பி உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது ஐஜேகே போட்டுக்கோங்க. ஏ வெக்டரோட வேல்யூ 4 -1 3, ஜே பி வெக்டர் -2 1 -2. ஓகேங்களா, மேட்ரிக்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஐ வெக்டார் இன்ட்டு டவுன்வர்டு மைனஸ் அப்வர்டு மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு டவுன்வர்டு மைனஸ் அப்வர்டு ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு டவுன்வர்ட் மைனஸ் அப்வர்ட் போட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி கிடச்சிருச்சு. இதுக்கு நமக்கு ஃபார்முலாவுக்கு மாடுலஸ் வேணும் அப்படிங்கிறனால இதோட மாடுலஸ் எடுக்கிறப்போ 1 + 4 + 4 கிடைக்கும். ஸோ √9 கிடைக்கும். 9க்கு ரூட் எடுத்திங்கன்னா 3. ஃபார்முலா கொண்டு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ மேக்னிடியூடு கொடுத்துருக்கனால 2 சைடும் அந்த மேக்னிடியூடால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். என்ன மேக்னிடியூடு, லாம்டா. லாம்டாவோட வேல்யூ என்ன, 6. பாருங்கள் ஃபார்முலாவில் பாருங்கள், ரெண்டு பக்கமும் லாம்டா இருக்கா, அதுக்கு பதில் தான் 6ன்னு போட்டுக்கிறோம். அப்போ இது கேன்சல் பண்ணது போக நமக்கு 2 × I வெக்டார் + 2J வெக்டார் + 3K வெக்டார். நீங்கள் கொஞ்சம் ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. ப்ளஸ் 2J வெக்டார் ப்ளஸ் 2K வெக்டார் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருக்கன்னு என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த கொசைன் அண்ட் சைன் ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டார்ஸ். ஓகே, கொசைனும் கேட்டிருக்காங்க, சைனும் கேட்டிருக்காங்க. கொசைன் அப்படின்னா காஸ் தீட்டான்னு அர்த்தம். காஸ் தீட்டாக்கு ஃபார்முலா என்ன, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார். சைன் தீட்டாக்கு ஃபார்முலா என்னன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார். ஓகேங்களா, ஏன் ஏ கிராஸ் பி போடுறப்ப மட்டும் மாடுலஸ் போடுறோம் அப்படின்னா, நீங்கள் ஏ கிராஸ் பி போடுறப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து வெக்டாரில் தான் கிடைக்கும். மாடுலஸ் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நியூமரிக்கல் வேல்யூ கிடைக்கும். அதனால தான் நமக்கு மாடுலஸ் போட்டிருக்கோம். பாருங்கள், கிவனில் ஏ வெக்டார் பி வெக்டார் எடுத்து எழுதியாச்சு. இதுக்கு மாடுலஸ் வேணும், ஃபார்முலாவுக்கு மாடுலஸ் வேணுங்கிறனால மாடுலஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். மாடுலஸ்னால் இது 4 + 1 + 9, அப்போ √14. இதுக்கு மாடுலஸ் போடுறப்போ 16 + 4 + 4, ஸோ 24. ஓகேங்களா, நமக்கு காஸ் தீட்டா வேணும்னா ஃபார்முலாவில் ஏ டாட் பி வேணும். ஸோ ஏ டாட் பிங்கிறப்ப அப்படியே டாட் ப்ராடக்ட் எடுங்க. 2 4s are 8, 1 × -2 -2, 3 2s are 6. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 12 கிடைக்குது. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். காஸ் தீட்டா = ஏ டாட் பி பை மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பிங்கிறப்போ வேல்யூ 12, இது √14 √24. ஓகே, √14 எப்படி எழுதிக்கலாம், 7 × 2ன்னு எழுதிக்கலாம். √24 நான் பிரித்து எழுதியிருக்கேன் பாருங்கள், 2 × 2 × 2 × 3. ஸோ ரூட் விட்டு வெளியே எடுக்கிறப்போ இது 2க்கு 2 வெளியே வந்துடும். அப்போ 2 × √, இதெல்லாம் ஒரே ரூட்டு தானே கண்ணே, ஒரே ரூட்டுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறப்போ இது பாருங்கள், இந்த 2க்கு ஒரு 2 வந்துடும். அடுத்து இந்த 2க்கு ஒன்று, அப்போ 4 வந்துடும். உள்ள √21. ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா 3/21 கிடைக்கும். இந்த 21 எப்படி எழுதிக்கலாம்னா √7 × √3ன்னு எழுதிக்கலாம். இந்த 3 √3 × √3ன்னு பிரிக்கிறப்போ ஒரு √3 கேன்சல் ஆச்சுன்னா √3/7. ஓகேவா, சிம்பிளிஃபிகேஷன் தான். அடுத்து நமக்கு சைன் தீட்டா வேணும்னா ஏ கிராஸ் பி வேணும். ஸோ ஏ கிராஸ் பிங்கிறப்போ ஐஜேகே, ஏ வெக்டரோட வேல்யூ பி வெக்டரோட வேல்யூ. ஸோ நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தாச்சு. உங்களுக்கு தெரியும் இதில் எல்லாத்துலேயும் நமக்கு 8 காமனாக இருக்கனால வெளியே எடுத்துட்டிங்கன்னா I + J + K. ஓகேங்களா, இப்போ மாடுலஸ் வேல்யூ எடுக்கிறப்போ இந்த 8 அப்படியே இருக்குன்னு இதுக்கு தான் நம்ம ரூட் போடுவோம். 1 + 1 + 1 அப்படிங்கிறப்போ √3ன்னு கிடைக்கும். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கோங்க. இதோட வேல்யூ 8√3, இது √14 √24. இப்போ √14 வந்து √2 × √7 பிரிச்சுக்கலாம். √24 √2 × √12. ஓகே, இப்போ √2 மல்டிப்ளை பண்ணால் 2 கிடைக்குங்களா, அதை தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க. 4 2s are 8ன்னு. அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த √12 வந்து பார்த்தீங்கன்னா √4 × √3ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த √4 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு √4 கேன்சல் ஆகிட்டு ஒரு √4 கிடைக்கும். அதே மாதிரி இந்த √3 கேன்சல் ஆயிரும். அப்போ √4 இருக்கா, √4க்கு என்ன ஆன்சர் வரும், √4க்கு 2, அப்போ டினாமினேட்டரில் √7. ஓகே கண்ணு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த parallelogram whose adjacent sides are a vector b vector. ஓகே, parallelogram அப்படின்னாவே இப்படி தான் கண்ணு இருக்கும். ஃபார்முலாவே உங்களுக்கு என்னென்னா ஏரியா ஆஃப் த parallelogram வந்து 2 அட்ஜசன்ட் சைடையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் ஃபார்முலா. அதாவது நீங்கள் பிஹெச் அப்படின்னு லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. இந்த அட்ஜசன்ட் சைடோட வெக்டார் வந்து ஏ வெக்டார், இது வந்து பி வெக்டார். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோன்னா கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் எடுத்திங்கன்னா அதுதான் ஏரியா ஆஃப் த parallelogram. ஸோ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் போட்டிருக்கோம். ஐஜேகே ஏ வெக்டரோட வேல்யூ, பி வெக்டரோட வேல்யூ. ஓகே, உங்களுக்கு கிராஸ் ப்ராடக்ட் போடணும்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ I × டவுன்வர்டு மைனஸ் அப்வர்டு மைனஸ் J × டவுன்வர்டு மைனஸ் அப்வர்டு
கே வெக்டார் இன்ட்டு டவுன்வர்ட் மைனஸ் அப்வர்ட் போட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் இது கிடைக்குது. நம்ம ஏன் மாடுலஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா ஏரியானா நமக்கு வெக்டாரில் இருக்காது, நியூமரிக்கல் வேல்யூஸில் இருக்கும். ஸோ நியூமரிக்கல் வேல்யூ வேணும் அப்படின்னாவே கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு மாடுலஸ் போட்டிங்கன்னா நம்ம நியூமரிக்கல் போட்டுடலாம். அப்போ 5² பண்ணால் 25, 1 + 16. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா √42. ஸோ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம்னாவே இதுதான் ஃபார்முலா, மாடுலஸ் ஆஃப் A cross B. இந்த A cross Bங்கிறது 2 அட்ஜசன்ட் சைடு. ஓகேங்களா, இப்போ 42 யூனிட்ஸ். இதுவே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னு கேட்டுருங்க அப்படின்னா 2 அட்ஜசன்ட் சைடுக்கும் நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு 1/2 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகே, இங்கே பாருங்கள், ஃபார் எனி 2 vectors A vector B vector prove that modulus of A vector cross B vector the whole square plus A vector dot B vector the whole square is equal to modulus of A square into modulus of B square னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இதில் ஒன்றில் A cross இருக்குது, ஒன்றில் A dot இருக்குது. ஃபஸ்ட்டு நான் A cross B எடுத்துக்கிறேன். A cross B எடுத்துகிட்டு இது எப்படி போட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், sin theta is equal to modulus of A cross B divided by modulus of A modulus of B ன்னு தெரியுமில்லவா. அப்போ நமக்கு A cross B வேணும்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா modulus of A into modulus of B into sin theta. அப்போ இதை நம்ம ரெண்டு பக்கம் நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். அப்போ இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. அப்போ ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கன்னு இது அப்படியே ஈக்குவேஷன் 1ன்னு இருக்கட்டும். அதே மாதிரி A டாட் பினா நமக்கு காஸ் தீட்டா கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு காஸ் தீட்டா ஃபார்முலா தெரியும், காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு A வெக்டார் டாட் B வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் B வெக்டார். அப்போ A டாட் B வேணும்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் A இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் B இன்ட்டு காஸ் தீட்டா. இதையும் ரெண்டு பக்கம் நான் ஸ்கொயர் பண்ணுறப்போ இது A ஸ்கொயர் B ஸ்கொயர் இது காஸ் ஸ்கொயர் வரையும். இப்போ நான் ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனியாக ஆட் பண்ணிக்கிறேன், ரைட் ஹேண்ட் சைடு தனியாக ஆட் பண்ணிக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணுறப்போ ரெண்டுலையுமே மாடுலஸ் ஆஃப் A ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் B ஸ்கொயர் இருக்கனால காமனாக எடுத்துட்டேன். இதில் சைன் ஸ்கொயர் இருக்குது, இதில் காஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன 1. ஸோ நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஹேவிங் த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கண்ணு. A பாயிண்ட்ஸ் வந்து 1 0 0, Bங்கிற பாயிண்ட்டு 0 1 0, அடுத்து C பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 0 1. ஓகே, நம்ம வெக்டார் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாவே OA OB OC எழுதலாம். OA எழுதுறப்போ இதில் வெக்டார் எழுதுறப்போ I வெக்டார் மட்டும்தான் இருக்குது, ரிமைனிங்லாம் 0. இதில் எழுதுறப்போ J வெக்டார் மட்டும்தான், ரிமைனிங்லாம் 0வாக இருக்குது. இதில் K வெக்டார் மட்டும் இருக்குது, அதை தான் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ எனக்கு அட்ஜசன்ட் சைடு அப்படிங்கிறப்ப நான் ட்ரையாங்கிள் நம்ம போடுறேன்னு வச்சுக்கோங்க. அட்ஜசன்ட் சைடுனா இந்த AB அதே லைனில் இருக்கக்கூடிய இந்த சைடு தான் அட்ஜசன்ட் சைடு. அப்போ AB வெக்டாரும் AC வெக்டாரும் நான் கண்டுபிடிக்கிறேன். AB வெக்டார்னா என்ன அர்த்தம், OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார். ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், -I + J, அதாவது J - Iன்னு கிடைக்கும். அதை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஐயும் ஜே அடுத்ததாக போட்டேன். அடுத்து ஏசினா OC - OAவா, ஓசிங்கிறது கே, அது வந்து ஐ, அப்போ K - I கிடைக்கும். அதை தான் -I + Kன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா, இப்போ நமக்கு AB வெக்டார் கிராஸ் AC வெக்டாரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்னன்னா உங்களுக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 1/2 மாடுலஸ் ஆஃப் அந்த அட்ஜசன்ட் சைடோட கிராஸ் ப்ராடக்ட் தான். அட்ஜசன்ட் சைடுங்கிறது AB கிராஸ் AC. ஸோ AB கிராஸ் AC கண்டுபிடிக்கிறப்போ உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள், IJK. AB வெக்டாரில் வந்து பார்த்திங்கன்னா ஐயும் ஜேவும் மட்டும்தான் இருக்குது, கே இல்லை. ஏசியில் ஐயும் கே மட்டும்தான் இருக்குது, ஜே இல்லை. ஸோ மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா I + J + K கிடைக்குது. ஸோ இதுக்கு மாடுலஸ் வேணும். மாடுலஸ் எடுத்திங்கன்னா 1 + 1 + 1 3. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் போடுறப்போ 1/2 வேல்யூ போட்டிங்கன்னா √3ன்னு இருக்குது. இப்போ √3/2 இதெல்லாம் 5 மார்க் கொஷின்மா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபைண்ட் த மேக்னிடியூட். மேக்னிடியூட் அப்படின்னாவே மாடுலஸ்ன்னு அர்த்தம் கண்ணு. ஓகேவா, A cross B ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு மாடுலஸ் வேல்யூ போட்டிங்கன்னா அவ்வளோதான். பாருங்கள், A cross B ஆல்ரெடி நிறைய இடம் சொல்லிட்டனால அப்படியே சொல்கிறேன். A cross B கண்டுபிடிச்சிட்டு மாடுலஸ் போட்டிங்கன்னா அதுதான் மேக்னிடியூட். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், A cross B + C + B cross C + A + C cross A + B is equal to 0 வெக்டார்னு ப்ரூவ் பண்ணணும். ஒன்றும் இல்லைக்கண்ணு, இது நமக்கு உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. A cross B + A cross C, B cross C + B cross A, C cross A + C cross B. அதான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு வெக்டார் ப்ராடக்டில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. A cross Bனா நமக்கு A cross Bயும் B cross Aவும் ஈக்குவலாக இருக்காது. A cross Bங்கிறது B cross Aங்கிறப்போ நெகட்டிவ் மைனஸ் ஆஃப் B cross Aக்கு தான் ஈக்குவலாக இருக்கும். அப்போது B cross Aன்னு வந்தது அப்படின்னா நீங்கள் அதை மாற்றி A cross Bன்னு போட்டிங்கன்னா ஒரு மைனஸ் கிடைக்கும். ஆர்டரில் தான் நமக்கு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். இப்போ ஆர்டருங்கிறப்போ ஏபிசின்னு இருக்கா, அப்போ A cross B கிடைக்கணும், B cross Cன்னு வரணும், C cross Aன்னு வரணும். அப்படி தான் இருந்தால் தான் ஆர்டர். அப்படி மாற்றி இருந்ததுன்னா ஒரு மைனஸ் போட்டுக்கணும். பாருங்கள், A cross B அப்படியே தான் இருக்குது, A cross C அப்படியே தான் இருக்குது, B cross C அப்படியே தான் இருக்குது. B cross Aவை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா -A cross Bன்னு எழுதிக்கிட்டேன். ஓகேவா, C cross A வந்து பார்த்தோன்னா -A cross Cன்னு எழுதிக்கிட்டேன். அடுத்து C cross B வந்து -B cross C. ஓகே, 1 + 1 மைனஸ் இருக்கனால எல்லாம் கேன்சல் ஆனது போக 0ன்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
ஃபைண்ட் த வெக்டார் ஆஃப் மேக்னிடியூட். நான் இதான் சொன்னல லாஸ்ட்லி எக்ஸாம்பிள் கொஷின்ஸில் போட்டதான். மேக்னிடியூடு கொடுத்துருக்காங்க பர்பண்டிகுலர் டு த பிளேன். அதாவது ரெண்டு வெக்டாரும் பர்பண்டிகுலராக இருக்குன்னா ஃபார்முலா சொன்னலவா n கேப்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கிராஸ் பி பை மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஸோ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு, அதுக்கப்புறம் மாடுலஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. மேக்னிடியூடு கொடுத்துருக்கனால ரெண்டு பக்கமும் மேக்னிடியூடால் மல்டிப்ளை பண்ணிட்டோம். லேம்டான்னு சொன்னலவா மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த யூனிட் வெக்டார்ஸ் பர்பண்டிகுலர் டு ஈச் ஆஃப் த வெக்டார்ஸ். ஓகே, இதுவும் அதே கொஷின் தான். ஈச்னா போத் ஆஃப் த வெக்டார்ஸ். அப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி கொடுத்துருக்காங்க, வேறு ஏ பி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வெக்டாருக்கும் பர்பண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா இதே ஃபார்முலா தான் போட போகிறோம். இப்போ நம்ம போடுறப்போ இதில் வந்து ஏ தனியாக பி தனியாக கொடுக்காம ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இது ரெண்டையும் டூ வெக்டாராக கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கு நமக்கு வந்து யூனிட் வெக்டார்ஸ் பர்பண்டிகுலர்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நான் ஏ ப்ளஸ் பியை ஒரு வெக்டாராக கன்சிடர் பண்ணிக்கிறேன் சீனு. அப்போ ஏ ப்ளஸ் பினா ஏவையும் பியையும் ப்ளஸ் பண்ணி ஒரு வெக்டாராக எடுத்துக்கிட்டேன் சி வெக்டார்னு. அடுத்து ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டாரை டியாக எடுத்துக்கிட்டேன். அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, ப்ளஸ் பண்ணால் ஐயும் ப்ளஸ் பண்ணிக்கணும், ஜே ப்ளஸ் பண்ணிக்கணும், கே அதே மாதிரி தான் மைனஸ் பண்ணுறப்பையும் ஐயும் ஜே தனித்தனியாக நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இப்போ எனக்கு சிக்கும் டிக்கும் போடுறப்போ ஃபார்முலா இதே தான் கிடைக்கும். n கேப்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் சி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் கிராஸ் டி வெக்டார். ஓகேங்களா. அதில் வந்து டேரெக்டாக வெக்டார்ஸாக கொடுக்காம அடிஷனில் கொடுத்துருக்கனால நம்ம தனித்தனியாக எடுத்துக்கிட்டோம். இப்போ சி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் மாடுலஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டேன். இதில் நான் வந்து -2 வெளியே எடுக்கிறேன். -2 எங்கே மிஸ் காணா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மைனஸ் இருக்கிறதுல மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும்னா ப்ளஸ் ஆயிரும். ஓகே, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஆல்ரெடி போட்டது தான். ஏரியா ஆஃப் த பேரலோகிராம்னா அட்ஜசன்ட் சைடு அப்படியே கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அதுக்கு மாடுலஸ் வேல்யூ போடணும். இது மாதிரி காமன் வேல்யூஸ் இருந்தால் கண்டிப்பாக வெக்டாரில் எடுத்துகிட்டு இதுக்கு தான் நமக்கு மாடுலஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். இதுவும் தெரியும். ஓஏ ஓபி ஓசி நான் எடுத்து எழுதியிருக்கேன். நமக்கு ஏபியும் ஏசியும் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அட்ஜசன்ட் சைடு. அப்போ ஏபி ஏசி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட மாடுலஸ் எடுத்துகிட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. Okay, next, if A vector, B vector, C vector are the position vectors of A, B, C of a triangle ABC, show that the area of the triangle 1/2 modulus of A cross B plus B cross C plus C cross A. Also deduce the conditions for collinearity of the three vectors ABC. Okay. நமக்கு ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் அது பொசிஷன் வெக்டார் ஆஃப் ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. பொசிஷனாகவே ஓஏ ஓபி ஓசின்னு எடுத்துக்கணும். அப்போ ஓஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார், ஓபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார், ஓசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சி வெக்டார். ஓகே, இப்போ நமக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களே. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னாவே ஏபி வெக்டாரும் ஏசி வெக்டாரும் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏபி வெக்டார்னா ஓபி மைனஸ் ஓஏனா பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார்னு கிடைக்கும். ஏசினா ஓசி மைனஸ் ஓஏங்கிறப்ப சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். ஸோ வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட் போடுறேன். இங்கே எங்கே மிஸ் மாடுலஸ் டிட்டர்மினன்ட் போடாமல் நீங்கள் இப்படியே போட்டிருக்கீங்கன்னா இதில் வந்து நமக்கு வேல்யூஸ் கிடையாது, ஒன்லி வெக்டார்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணேன். பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். அதே மாதிரி இது போடுறப்போ மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். இது ஒரு கான்செப்ட் தெரியும்னு கண்ணு. டூ வெக்டார்ஸ் வந்து நமக்கு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறப்போ ரெண்டும் சேம் வெக்டாராக இருந்தால் அதோட வேல்யூ 0 கண்ணு. ரெண்டு வெக்டாரும் சேம் வெக்டாராக இருந்தால் அதோட வேல்யூ 0. அப்போ இது 0 ஆயிரும். இது பாருங்கள் பி கிராஸ் சி போட்டிருக்கேன். இது நம்ம ஏ கிராஸ் பியாக மாற்றுறப்போ அந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். இது ஏ கிராஸ் சி இருக்குது, இதை நான் சி கிராஸ் ஏவாக மாத்திரப்ப என்ன ஆயிரும்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேங்களா. இப்போ ரெண்டு பக்கம் நான் மாடுலஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னா 1/2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப், ஸோ 1/2 இன்ட்டு திஸ் வேல்யூ போட்டாச்சு. இது தான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது நமக்கு கொல்லினியருக்கு கண்டிஷன் கேட்டிருக்காங்க. கொல்லினியர் அப்படின்னாவே நமக்கு 10th படிச்சிருப்பீங்க. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளோட வேல்யூ 0வாக இருந்ததுன்னா அது கொல்லினியர்னு அர்த்தம். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் நான் 0க்கு ஆட் பண்ணுறேன். அப்போ இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ண 0 ஆயிரும். அப்போ இதுதான் நமக்கு 0. அப்போ இந்த டேர்ம் வந்து 0வாக இருந்தது அப்படின்னா நமக்கு அது கொல்லினியர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸ் யூஸிங் வெக்டார் ப்ராடக்ட். கண்ணு இது மாதிரி யூஸிங் கொடுக்காம இருந்தாங்கன்னா நீங்கள் எந்த வேணாலும் எடுத்து போடலாம். காசு எடுத்தும் போடலாம், சைன் எடுத்தும் போடலாம். ஆனால் யூஸிங் வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துட்டாவே வெக்டார் ப்ராடக்ட்னா சைன் தீட்டான்னு அர்த்தம். டாட் ப்ராடக்ட் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேலர் ப்ராடக்ட் அப்படின்னாலும் சரி ஒன்று தான். அது போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா காஸ் தீட்டா எடுக்கணும். ஓகேங்களா. ஸ்கேலர் டாட் அப்படின்னு கேட்டால் காஸ் தீட்டா, வெக்டார் ஆர் கிராஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா சைன் தீட்டா. ஸோ ஏ வெக்டார் பி வெக்டார் நம்ம ஃபார்முலாவுக்கு தேவையான மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி கண்டுபிடிச்சிட்டோம்.
ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிங்கன்னா தான் மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது மாதிரி காமன் நம்பர் வந்தால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மாடுலஸ் போடுங்க. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கேன்னு. இப்போ நமக்கு தீட்டா வேணும் அப்படிங்கிறப்போ இது நமக்கு சைன் தீட்டா ஈக்குவல் டு √3/2ன்னு கிடச்சிருக்கு. அப்போ தீட்டா வேணும்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் √3/2. இந்த சைன் அன்சைட் பண்ணால் இன்வர்ஸாக மாறிடும். சைன் டேபிளில் √3/2ங்கிறது எந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா நமக்கு சைன் 60யோட வேல்யூ √3/2க்கான இந்த 60 தான் π/3னா பைனா 180ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி கிடைக்கும். ஓகேங்களா, இதோட இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் இருக்குன்னு. உங்களுக்கு எது டவுட்னாலும் நான் மறுபடியும் ரிவைஸ் பண்ணுவேன் சாப்டரை படிக்க வைக்கிறப்போ அதில் கேட்டுக்கலாம். ஆனால் கிளாஸ் ஒர்க்கு மட்டும் தெளிவாக ரைட் பண்ணி வச்சுருங்க.